ஜேனா ஆங்கிலத்தில் இயேசு, ஓனா ரொம்ப அதிகம், வைனா நீங்கள் அப்படின்னா இயேசு உங்கள் மேலே, இயேசு உங்கள் மேலே, அதுதான் சந்தோஷம். இயேசு உங்கள் மேலே, அதுதான் சந்தோஷம். அப்ப அங்க சந்தோஷம் இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் யாரு உங்க மேல இருக்கிறார். பிரியமானவர்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ ஊழியத்துல சந்தோஷம் அதுதான் உங்களுடைய பலன். சிம்சோனுடைய வல்லமை, அவனுடைய பலன் அது அவனுடைய தாடியில இருந்துச்சு, அவனுடைய முடியில இருந்துச்சு. அப்போ மக்கள் எங்க இருந்தா அவனுடைய பலன் வருது, எங்கிருந்து அவனுடைய பலன் வருது? அவங்க சொன்னாங்க அவன் ரொம்ப மெல்லிசா இருப்பானா, அவன் எப்படி இவ்வளோ கதவை தூக்கிட்டு போகிறான், எப்படி சிங்கத்தை கிழிச்சு போட்டான், ஒரு விழா எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னான். அவங்களுக்கு தெரியணும் அவனோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. ரகசியம் என்னன்னா அவனுடைய தாடியும் அவனுடைய முடியும் தான். அப்போ பிசாசு சொன்னா, ஓ நாம் வேறு எது மேலேயும் கண்ணை வைக்க வேண்டாம், நம்முடைய ஒரே கவனம் அவனுடைய ரகசியத்து மேலே தான் வைக்கணும். அதனால தான் ஒரு பொண்ணு அனுப்புனா. சிலருக்கு பொம்பளைங்க வருவாங்க, சிலருக்கு ஆம்பளைங்க வருவாங்க. அவன் ஜென்டில்மேனா, பொண்ணுங்களே உங்களுக்கு தான். அப்போது அவங்க உதவி செய்வாங்க, அவங்க வேதத்தை கூட சொல்லி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை தொட பார்ப்பாங்க, உன்னுடைய வல்லமை எங்கே? பரிசுத்த வாழ்க்கை அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு ஆள் பாவத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, விசேஷமா அவன் தேவனால் அழைக்கப்பட்டு ஆவினால நிரம்பி அவன் ஒரு நாள் சந்தோஷமான ஆளாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் இருந்தான்னா அவன் நடிக்கிறான். ரகசியம் என்னன்னா, நீங்கள் சந்தோஷத்தை இழக்கும்போது உங்களுடைய எல்லா சக்தி, ஆவியானவருடைய சக்தியும் அது செயல்பட முடியாமல் போயிடும். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து யுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. என்னுடைய இருதயத்தை இந்த கவலையிலிருந்து, துக்கத்திலிருந்து, இந்த பாதகமான எண்ணத்திலிருந்து, பயத்திலிருந்து. அப்போ எனக்கு அதிகமாக வியாதியோ இல்லை பெயினோ இருக்கும்போது எல்லாரும் வரும்போது நான் ஜோக் அடிப்பேன். ஏன்னா வேறு வழி இல்லைங்க நம்ம பலமாக இருக்கிறதுக்கு. ஆமென் ஆமென். பாஸ்டரு, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பலன் அது நீங்கள் காத்துக்கிற அந்த சந்தோஷத்தில் இருக்குது. ஆமென். சமாதானம், நீங்கள் வச்சுக்கிற அந்த காத்துக்கொள்கிற அந்த சமாதானம். அதனால தான் ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, உங்களோட சந்தோஷத்தை திருட. ஏன் மக்கள் உங்களை காயப்படுத்துகிறாங்க, உங்களுடைய சந்தோஷத்தை திருட. அப்போ எல்லா ஊழியக்காரர்களும் தீர்மானம் பண்ணணும். ஆமென். நான் எப்போதும் சிரிக்க தீர்மானிக்கிறேன், இனிமேல் துக்கம் கிடையாது. நீங்கள் மட்டும் தீர்மானம் பண்ணீங்கன்னா பிசாசு சொல்லுவான், ஐயோ இந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டானே. ஆமென். ஷட்டரபடரபா மாந்தர கட்டரபா சிக்கத்தரபா கண்டலபா. எதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை திருடுதோ அது பிசாசு. எதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை தடுக்குதோ அது அசுத்த ஆவி. இன்றைக்கு நம்ம உபாசிக்கிறோம். எல்லாரும் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எழுமி நில்லுங்க, எல்லாம் எழுமி நில்லுங்க. ஏ பிசாசே, எல்லா துக்கத்தின் ஆவியே, கவலையின் ஆவியே, பயத்தின் ஆவியே, நான் உன்னை எதிர்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையிலிருந்து வெளியே போ, என் குடும்பத்திலிருந்து வெளியே போ, என்னுடைய சபையை விட்டு வெளியே போ. இப்போ எனக்கு தெரியும் நீ என்னை கவலைப்பட வைக்கிற,
என்னுடைய பலனை திருடுவதற்கு நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே அது என் பலன். நீ ஒரு கொலைகாரன், சொல்லுங்க பிசாசே, நீ வர என்னுடைய சந்தோஷத்தை திருட, என்னுடைய சந்தோஷத்தை கொல்ல, என் சந்தோஷத்தை அழிக்க. ஞாபகம் வச்சுக்கோ, கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்துட்டாரு. உன்னுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். எல்லா கவலையின் ஆவி, எல்லா பயத்தின் ஆவி, எல்லா பலவீனத்தின் ஆவி, எல்லா துக்கத்தின் ஆவி வெளியே போ என் வாழ்க்கையிலிருந்து இப்போ. ஷாட்டாராபா சாட்டாராபா ஆட்டாராபா ஆட்டாராபா ஹட்டாலாராபா ஹட்டாராபா ஹட்டாராபா. நான் இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? பிசாசு ஏன் தெரியுமா சோதனை இப்படி கொண்டு வரான்? அவனுக்கு தெரியும் உங்க அசுங்கமான என்ன வருது, உங்களுக்கு எல்லாம் வருதுன்னு எல்லாம் தெரியும். அவனுக்கு தெரியும் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க பாவம் செஞ்சாலும் இயேசுவின் ரத்தம் அதை கழுவிடும். அவனுக்கு தெரியும் அவன் உன் பரலோகத்தை ஒன்றும் திருட முடியாது, உங்கள் நரகத்துக்கு உங்களை கொண்டு போக முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். மரணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இயேசுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. சில மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓஹோ, கடைசி நிமிஷத்தில் கூட நான் போயிடலாமா பரலோகத்துக்கு? அப்பா மாராசா கத்தாலா ரண்டாலா. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் உங்களையே நீங்கள் மன்னிச்சிரு சொல்லி ஆண்டவர் அப்படியே கொஞ்சி கெஞ்சி போயிடுவீங்க. பிசாசுக்கு தெரியும் அது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? சரி, சோதனை கொடுப்போம். அந்த ஆள் சந்தோஷமாக இருக்க மாட்டான். அவன் சந்தோஷமாக இல்லாத போது அவன் தேசத்தை பற்றி நினைக்க மாட்டான். நாம் அவனுடைய சந்தோஷத்தை திருடிடுவோம். அவனுக்கு பலன் இருக்காது ஜெபிக்க. அவன் சந்தோஷத்தை திருடுங்க. பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு இந்த வியாதி இருக்கு, அவனை சோகத்துக்குள்ளே தள்ளிடு. அவன் சோகமாக இருந்தா, அவன் துக்கமாக இருந்தா அவனுடைய சக்தி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வல்லமை இருக்காது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தானே உங்களுடைய பலன். தமிழில் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே இல்லை, இருப்பதே சொல்லுங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன். சொல்ற பிரியமானவர்களே, பிசாசு சந்தோஷத்தை திருடிட்டான். இன்றைக்கு நம்ம அவனை வெளியே துரத்திட்டோம். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறும் போது, நீங்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை இல்லைங்க, உங்களுடைய ஆழமான ஆசைகளையும் நிறைவேற்றுவார். இதெல்லாம் உங்களுடைய ஆசையும். நீங்கள் நடனம் ஆடுங்க, சந்தோஷமா இருங்க. 1/2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடுங்க. உங்களுக்கு எந்த டான்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரம் பண்ணுங்க, 10 நாள்ல. The joy of the Lord is my strength. 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 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதான் உங்களுடைய பலன். நமக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பிரச்சனையே வராது, யுத்தமே வராது, சோதனையே வராது, துக்கமே வராதுன்னு நினச்சிட்டிங்களா? அதில் கூட தான் நாங்கள் எழும்பிதான் ஆகணும்.
அண்ணா நீங்கள் அழுகவே மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய அழுவேன். உங்களுக்கு பாரமே இருக்காது? இல்லை, எனக்கு பாரம் இருக்குது. ஆவிக்குரிய பாரம் மட்டுமா? இல்லை இல்லை இல்லை, இயற்கையான பாரமும் இருக்குது எனக்கு. நீங்கள் என்னென்னா பண்ணுவீங்க? நான் கற்றுக்கொண்டேன், ஆமேன், அதை உதறி தள்ளிட்டு அதுக்கு மேலே எழும்பி, ஆமேன். தாவீது அவன் ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது, ரொம்ப துக்கமாக இருக்கும்போது, ரொம்ப கீழே இருக்கும்போது அவன் சொல்லுவான், ஏய் 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 தாவீதே, ஏன் கவலைப்படுற? அவன் பேசுவான் தன்னுடைய ஆத்மாக்கிட்ட, ஓய் ஆத்மாவே, ஏன் நீ கலங்குற? ஏய் தம்பி மகனே, ஏன் நீ கலங்குற? நீ கவலைப்படுற, நீ அழுகுற, நீ ரொம்ப பாதகமாக நினைக்கிற, வாயை மூடு, தேவனை நம்பு. அப்படித்தான் உங்களோட கூட நீங்கள் பேசிக்கணும். சில நேரங்களில் நான் கண்ணாடியை பார்த்து நான் அழுது சொல்வேன், எசேக்கியா அழுகாத எசேக்கியா, ஆண்டவர் ஒன்று அழைச்சார் எசேக்கியா, அவர் உன்னோடு கூட இருக்கிறார் எசேக்கியான்னு நான் என்னோட கூட நான் பேசியிருக்கிறேன். அந்த கண்ணாடியை பார்த்து நான் பேசியிருக்கிறேன். நம்ம பேசுவோம், யதார்த்தமாக பேசுவோம். சிலர் எல்லாரும் சொல்லுங்க, நன்றி அப்பா. ஆவியானவரே, எனக்கு உங்களை தெரியும். நீங்க என்ன நிரப்பும் போது சந்தோஷம் என்னை நிரப்புது. ஆவியானவரே, எனக்கு தெரியும் நீங்க ஒரு அபிஷேக தைலம், ஆனந்த தைலம். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க ஆனந்த தைலம். நீங்க எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நீங்க சந்தோஷமான ஆளு, நீங்க ஒரு சந்தோஷமான ஆளு. நான் உங்களோடு கூட நடப்பேன். ஆவியானவரே, உங்களுடைய சந்தோஷத்தினால என்னை நிரப்புங்க. நன்றி இயேசுவே. ஏன் பிசாசு சந்தோஷத்தை திருடுனான்னு தெரியல தேவனுடைய வீட்டிலிருந்து. இயேசு சொன்னார், பிதாவினுடைய வீட்டில் அங்கே நடனம் இருக்கிறது, களி கூறுதல் இருக்குது. அந்த மூத்தகுமாரன் வந்த போது அங்கே பாடல் இருந்துச்சு. நாம் அது திரும்ப அதுக்குள்ளே வரணும். முதலாவது. ரெண்டாவது, நீங்கள் எதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்களோ அது சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். ஆரம்ப நாட்களில் எத்தனை பேர் இங்கே பிரசங்கிகளாக இருக்கிறீங்க? நான் பிரசங்கம் பண்ணுறவங்க முழு நேரமோ அரை நேரமோ கால் நேரமோ? அப்பா, இவ்வளோ பேரா? என்ன செய்ய போகிறேன்னு தெரியல எனக்கு. நான் குற்றப்படுத்தி பேசுறதுல ரொம்ப கில்லாடியாக இருந்தேன். ஆண்டவர் உன் தலையை உடைப்பார், உன்னுடைய எல்லா பல்லையும் உடைப்பார். நீ என்ன விதைக்கிறியோ அதையே நீங்க அறுப்பீங்க. ஓ, வாலிப வயசுலயே. அப்பா, என்னுடைய தலைவர் எப்போதும் மக்கள் ரொம்ப ரவுடியா மீட்டிங்கில் ஒழுங்காக இல்லாமல் உட்காந்துருந்தா, எசேக்கியா நாளை காலையில் நீ பிரசங்கம் பண்ணுன்றவர். அப்போ நான் போய் பிரசங்கம் பண்ணும்போது மற்ற எல்லா நாட்களும் அது அப்படியே சுடுகாடு மாதிரி இருக்கும். உன்னோட செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்குது, நல்லா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பைபிள் படிக்கிறது கூட, இந்த பைபிள் எல்லாம் எதெல்லாம் உங்கள் மொட்டை அடிப்பார், ஆண்டவர் உன் தலையை மொட்டை அடிப்பார், உன் பல்லை உடைப்பார், உன்னுடைய நகை எடு, அந்த மாதிரி தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அது வேலை பண்ணுச்சு, அதுதான் பிரச்சனை. வேலை பண்ணுச்சு. 2 நாளைக்கு மக்கள் அழுவாங்க, மனம் திரும்புவாங்க. 5ஆம் நாள் 2 மடங்காக செய்வாங்க. எனக்கு முன்னாடி எழுப்புதல் வந்துருச்சு, அவ்வளோதான். என்ன தெரியுமாச்சு? நான் பாம்பேக்கு போனேன் என்னுடைய தலைவரோடு கூட. அப்போ நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு மனம் திரும்புதலுக்கான வார்த்தை. ஆண்டவர் உன்னை உடைப்பார்,
ஆண்டவர் தலையை சிறைப்பார், அந்த மாதிரி வசனத்தை எடுத்து நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டுக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் என் கண்ணை திறந்தார். நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். 2 மாடு அது ஒரு மாட்டு வண்டி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த மாட்டு வண்டி முழுவதும் பயங்கரமாக வெயிட் இருக்குது, பாரம். இந்த 2 மாடும் அப்படியே இழுக்க பார்க்குது. ஆனால் அந்த மாட்டு வண்டி ஓட்டுறான் பாருங்க, அந்த ஆள் கையில் மெதுவாக போகுது பாருங்க, அது மெதுவாக போகுது, அடிக்கிறான். அதை 2 அடி வைக்குது பாருங்க, திடீர்னு கீழே விழுகுது. இந்த ஆள் ரொம்ப கோவம் வந்து அப்படியே வாழை பிடிச்சி முறுக்குறான். இந்தியர்களுக்கு எல்லா இந்த டெக்னிக்கெலாம் தெரியும் பார்த்துக்கோங்க. என் மனைவி அதை கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. அவங்க இந்தியன்ஸை ரொம்ப நேசிக்கிறாங்க, அதை கெடுத்துறாதீங்க. அப்படியே முறிக்கிறான், அடிக்கிறான். அந்த 2 மாடுகளும் அப்படியே எலும்புது, அப்படியே காலையும் அப்படியே இழுக்குது. பாரம் ரொம்ப அதிகமாக. திருப்பியும் அடிக்கிறான். நான் அதை பார்த்தேன் பாருங்க, ரொம்ப தெளிவாக ஒரு தரிசனம் பார்க்குறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இது என்னது இது? ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், என்னுடைய ஜனங்கள் முழு வாரமும் அவங்க பாரத்தை சுமந்து வராங்க சபைக்கு. வேலை பண்ணுற இடத்துல நிறைய வேதனை, வீட்டுக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிசாசுனுடைய பிரச்சனைகள், மனித பிரச்சனைகள், தரித்திர பிரச்சனைகள். அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க. என்னுடைய ஜனங்கள் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அவங்க சர்வீஸ்க்கு வராங்க. சர்வீஸில் வந்து தேவன் என்னோடு கூட பேசுவார்னு வருவாங்க, என்னை உற்சாகப்படுத்துவார்னு வர்றாங்க, என்னை கட்டி எழுப்புவார்னு வருவாங்க, என்னை தேற்றுவார்னு வர்றாங்க. அவங்க வராங்க. அவர் சொன்னார், எசேக்கியா, என்னுடைய பிரசங்கிகள் அவங்க கையில் ஒரு சாட்டை எடுத்து போட்டு அடிக்கிறாங்க அந்த பிரசங்கத்தில். இப்போ நான் ரொம்ப சாதாரணமாக நான் சொல்கிறேன். அன்னைக்கு நான் அழுதேன் பாருங்க, ஒரு யாரோ செத்த மாதிரி ஓன்னு அழுதேன். அப்படி பயங்கரமாக அழுதேன். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, நான் பாவத்தை திருத்துனா கூட, ஏன்னா பாவம் வந்து நிச்சயமாக திருத்தப்பட வேண்டும் இல்லையா? நீங்கள் சும்மா தவிர்த்திட முடியாது. ஆனால் அந்த ஆள் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் நம்பிக்கையை கொடுத்துருவேன். அவங்க விசுவாசத்தை நான் கட்டி எழுப்பிடுவேன். அவங்கள சந்தோஷமாக்கி தான் நான் அவங்கள அனுப்புவேன். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிரும். அதுக்கப்புறம் என்னுடைய ஊழியம் வந்து அப்படி காந்த மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் பயங்கரமாக எல்லா பக்கத்துலேருந்து வர ஆரம்பித்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த நாட்களில் வந்து நான் வெளியே போய் பிரசங்கம் எங்கெல்லாம் போகிறேன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், நான் வந்து கான்ஃபரன்ஸுக்கு வர மாட்டேன், கன்வென்ஷனுக்கு வர மாட்டேன், சபை கூட்டத்துக்கு வர மாட்டேன், நான் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி நான் அப்படியே எல்லாத்தையும் தவிர்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து என்னோடய அழைப்பு மேலே கவனம் வச்சேன். தயவுசெய்து ஊழியக்காரர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அழைப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை மற்ற எல்லாத்துக்கும் நோ 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 முடியாதுன்னு சொல்லிடுங்க. என்னுடைய வேலை என்னன்னு தெரியும், என்னுடைய டிபார்ட்மெண்ட் என்ன தெரியும், என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரியும், அந்த விதத்தில் மட்டும்தான் போவேன், நான் எங்கேயும் கவனம் சிதற மாட்டேன்னு சொல்லி எடுத்துருங்க. பல தடவை உங்களுக்கு பணம் கிடைக்காது. ஆனால் என்னுடைய அழைப்புனால நான் முடியாதுன்ட்டேன், நான் வரமாட்டேன்ட்டேன். இங்கே செமினாரில் 10 நாள் கத்துறேன், ஒரு பைசா கூட அவங்க எனக்கு தரது கிடையாது. அலெக்ஸ்கிட்ட கேளுங்க, அவங்க எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாவது கொடுக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்கறது இல்லைன்னு கேளுங்க பார்க்கலாம். ஏன் மக்கள் நானும் எடுக்கிறதில்ல, என் மனைவியும் சரி, நாங்கள் யாருமே எடுக்கிறது இல்லை. அதனால தான் சில இழப்புகள் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் எதை வேணால் இழந்துடலாம், ஆனால் உங்கள் அழைப்பு அந்த பரலோகம் உங்களுக்கு 1000 மடங்கு திரும்ப கொடுத்துரும். ஆமென். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நாங்கள் இங்கே வந்தபோது எங்களுக்கு கொஞ்சம் பணத்தோடு கூட தான் வந்தோம். அந்த பணத்தோடு கூட தான் நாங்கள் டாய்லெட்டை மட்டும்தான் கட்டணும். ஏதாவது ஒரு ஆண், ஒரு தேவ ஊழியக்காரி முதல் ப்ராஜெக்ட் டாய்லெட் கட்டினதை பார்த்துருக்கீங்களா? ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஊழியம் என்பது அது பணத்தை சம்பாதிப்பதற்கு அல்ல. நீங்க உங்களுடைய அழைப்புல உண்மையா இருந்தீங்கன்னா, ஆமென், உங்களை ஸ்தாபிச்சவர் பரலோகத்துல அவர் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார், அவருடைய பணம். அப்போ நாங்க பணத்தை கேட்கறதே கிடையாது. நான் ஒரு நாளும் பணம் வேணும்னு கேட்டதே இல்லை. ஏன் அதை சொல்றேன் பிரியமானவர்களே, உங்க அழைப்பிலேயே தங்குங்க. நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு அப்போஸ்தலன் உங்க வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு 2 வேலை தான். ஒன்று, எப்படி உங்க அழைப்பை நீங்க அபிவிருத்தி பண்றது, அப்புறம் அந்த அழைப்பை எப்படி பயன்படுத்துவது. எதெல்லாம் அதுக்கு மிஞ்சி எல்லாமே இல்லை சார், சாரி சார்னு சொல்லிடணும். நீங்க அமெரிக்காவில் 10 வருஷத்துக்கு விசா கொடுத்தாங்க எனக்கு. நான் போனேன், எல்லா சபை 1-2 நாள் மீட்டிங், அவங்க எனக்கு டாலர்ஸ் கொடுத்தாங்க. நான் வரும்போது அது பெரிய நிறைய பணம் அந்த காலத்தில் இல்லையா, அது என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தலை. அது ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு மக்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், நான் மக்களை எழுப்பணும். நான் ஒரு தீர்க்க தரிசன சப்தமாக அந்த 10 வருஷம் நான் ஒரு தடவை தான் அமெரிக்காவுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்ட போது ஐயோ என்னை விட்டுருங்கப்பா சாமின்ட்டு. ஆமென். உங்களுடைய அழைப்பு, ஆமென், உங்களுடைய முழு வாழ்க்கையும் அது கேட்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு சட்டை இருக்குது. சொல்லுங்க, எனக்கு ஒரு ஷர்ட் இருக்குது என்னுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சொல்லுங்க, எனக்கு ஷர்ட் இருக்குது என்னுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுடைய நாட்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆயுசு நாட்கள் உங்க அழைப்பை நிறைவேற்றதுக்கு மாத்திரம்தான் அது செய்யப்பட்டுக்கிறது. நீங்க உங்களுடைய நேரத்தை எல்லாம் நீங்க செலவு பண்ணாலுமே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். நீங்க வீணாக்கி அங்க இங்க போனீங்கன்னா உங்களால உங்க அழைப்பை நிறைவேற்ற முடியாது. எனக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கு, பேருமெல்லாம் விட்டுட்டேன். நான் இங்கே இருக்கிறது பயிற்சி தான். எதுக்குன்னா, அதுக்கு முன்னாடி நான் எல்லா பக்கமும் போனேன். ஆனால் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே எனக்காக சேனை எழுப்புனோடனே எனக்கு தெரியும், நான் சேனை வீரர்களை, தளபதிகளை நான் பயிற்சி கொடுத்து நான் உலகத்துக்கு அவங்கள விடணும். அங்கேயே இருங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் அழைப்பு என்னன்னு. இப்போதான் உங்களுக்கு பொறுப்பு வருது. நீங்கள் மட்டும் அப்போஸ்தலன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வேதத்தில் இருக்கிற அத்தனை அப்போஸ்தலத்தை பற்றி படிங்க, வாசிங்க, தியானம் பண்ணுங்க, எழுதுங்க, புஸ்தகத்தை நிரப்புங்க. தீர்க்கதரிசினா எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகங்களை படித்து அதை தியானம் பண்ணுங்க. ஒரு லாயர் படிக்கிறாரு, டாக்டர் படிக்கிறாரு, நர்ஸ் படிக்கிறாங்க பல வருஷம். ஏங்க ஒரு ஊழியக்காரரை மட்டும் சோம்பேறியா இருக்கணும்? தியானம் பண்ணுங்க, படிங்க. அது உங்களுடைய அழைப்பை அபிவிருத்தி செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதில் ஆரம்பம் பண்ணுங்க. மரம் இப்போ எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். இது ஃபாஸ்டிங், அதனால ஆஸ்டன் திஸ் ஃபார் அண்ணா யூ கிவ் நா 10 ரோட். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா அழைப்புதலுக்கு நீ ஓடாத. உங்க அழைப்பு என்னன்றதை கண்டுபிடிங்க. பணத்தை பார்க்காத, வெளிநாட்டுக்கு போற அதை பார்க்காத. உங்க அழைப்பு என்னன்னு பாருங்க. உன்னுடைய எல்லா நேரம், உங்க மனசு எல்லாத்தையும் அது கொடுத்துரு. அல்லேலூயா. பரலோக உன்னை பார்த்துக்கும், பரலோக உன்னை கடைப்படுத்தும், பரலோகம் உனக்காக வாசலை திறக்கும். எத்தனை வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கேன்னு தெரியுமா? நான் ஒரு நாள் ஒரே ஒரு சின்ன கூட எந்த பாஸ்டருக்கும் எழுதி, எந்த நாட்டுக்கும் எழுதி என்னை அழைங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன் நான் செய்யணும்? நான் ஏன் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லணும்? என்னை அழைத்தவர், அவர் உங்களை கூப்பிடுவாரு. எங்களுக்கு இருக்க எல்லாருக்கும் இருக்க அதிகாரம், அது நம்மளுடைய எங்கள் அழைப்புக்கு நாங்கள் இருக்கிற உண்மையினால வருகிறது. உங்களுக்கு அதில் சந்தோஷமா? மக்களை ரொம்ப அதிகமாக தாக்குறாங்க, பக்கமாக எழுதுறாங்க, பத்திரிகையில் குறை சொல்லி எழுதுறாங்க. பாஸ்டர் சொன்னார், அவருடைய போதனை கள்ள உபதேசம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு நாளும் ஒருத்தருக்கு கூட நான் பதில் கொடுத்தது கிடையாது.
நான் ஒருத்தர் கூட நான் பதில் கொடுத்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருத்தரையுமே நான் குறை சொன்னதில்லை, குற்றப்படுத்தினில்லை, எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களையும். பெராக்கா ஊழியம் விளம்பரம் இல்லாமல் தான் வளருது. அப்போ இது எல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தணும். ஓஹோ, உங்களை அழைத்த தேவன், அவர் உங்களை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். உங்களை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்க அழைப்பை செய்வார். அவர் உங்க அழைப்பை நிறைவேற்றுவார். அவர் உங்க அழைப்பை உறுதிப்படுத்துவார். அவர் உங்க அழைப்புக்கு தேவையை சந்திப்பார். அவர் வாசல்களை திறப்பார். ஆமென். ஓ ராஷா சாபா ரபா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஓ ரபா ஷாட்டா பாபா பாபா பா சாந்தா ரபா பாபா பா. ஓ ராசா காத்தாலா ரபா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. தயவு செய்து ஊழியக்காரரே, உன்னுடைய பணம் மக்களுடைய கையில இல்ல, உங்களுடைய பணம் பரலோகத்தில் இருக்குது. உங்களுடைய பணம் பரலோகத்தில் இருக்குது. அவர் மக்களுடைய இருதயத்தை திறப்பாரு. மக்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, காக்கா உங்களுக்கு கொண்டு வருங்க பணத்தை. ஆமென். ஷாட்டாபா ராபா, ஓ டாபா ராபா, ஹந்தா ராபா பாபா, ஓ ராசாக்கா பாபா ராபா, ஷாந்தா ராபா. மக்கள் உங்களை குறை சொன்னாங்கன்னா, மக்கள் உங்களை தாக்குனாங்கன்னா, மக்கள் உங்களை வெறுத்தாங்கன்னா, நீங்க பதில் கூட கொடுக்காதீங்க. பரலோகம் அவங்களுக்கு பதில் கொடுக்கும். உங்களை அழைத்தவர், அவர் உங்க யுத்தங்களை செய்வார். அவர் உங்கள் யுத்தங்களை செய்வார். அவர் உங்களை ஒரு உயர்வு கொண்டு வருவார், அங்கீகாரத்தை கொண்டு வருவார். மக்கள் உங்களுடைய அழைப்பை பார்க்கலனா கவலையே படாதீங்க. ஆமென். உங்க அழைப்பை நீங்க அபிவிருத்தி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க அழைப்புல வளர்ந்து கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கையை உங்க அழைப்புக்காக ஊற்றிக்கொண்டே இருங்க. யாருக்கும் எந்த குறைக்கும் பதில் சொல்லாதீங்க. பரலோகம் யுத்தம் பண்ணும். ஓ ராசாந்தாலா மராசா மாந்தாலா ராபா சாந்தாரா பாபா. யாரு பயங்கரமா மற்றவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறாங்களோ, இல்ல உபத்திரவத்தில் இருக்கீங்களோ, இல்ல பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறீங்களோ, உங்க கைகளை உயர்த்திக்கோங்க. நாம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் இல்லைங்க. தயவு செய்து உங்க கைகளை கீழே போடுங்க. எல்லாரும் கையை கீழே போடுங்க. யாருக்கு பயங்கரமா தாக்குதல் இருக்குது, நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறேனோ அங்க உபத்திரவத்தில் இல்லை, யாருமே எங்களை கூப்பிடுறதில்ல, யாருமே எங்களை அங்கீகரிக்கிறது இல்லை, எல்லாரும் எங்களை தாக்குறாங்க, நீங்க என்ன கட்டுறீங்களோ அதை உடைக்க பார்க்குறாங்க ஊழியத்தை, அவங்க மட்டும் கையை தூக்குங்க. நன்றி இயேசுவே. ஏதோ ஒன்று இப்போ நடக்கும் நம்புறீங்களா? ஏதோ ஒன்று இப்போ நடக்கும் நம்புறீங்களா? வேதம் சொல்லுகிறது, வா 90% தயவு செய்து கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவருடைய சிநேகிதராய் மாறுவாங்களாம். உங்களுடைய சத்துருக்கள் கூட உங்களுடைய சிநேகிதராக மாறிடுவாங்க. நீங்க தேவனோடு கூட நடந்தீங்கன்னா, நீங்க உங்க அழைப்பை நீங்க அபிவிருத்தி பண்ணீங்கன்னா, ஆண்டவர் இங்க யுத்தங்களை செய்வார். யாரெல்லாம் உங்களை குறை சொல்றாங்களோ அவங்க தானா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. பிதாவே, பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சொன்னீங்க, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். பாருங்க, எத்தனை பேர் பயங்கரமான தாக்குதல் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப நான் ஜெபம் பண்ற பிதாவே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரத்துல இருக்கிற பிதா அவர்களை கனப்படுத்துங்க. இந்த நாள்ல இருந்து அவர்களுடைய எல்லா சத்துருக்களும் அவர்கள் இருதயம் மாற்றப்படுவதாக, கனம் வருவதாக, கௌரவம் திரும்ப வருவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. உபத்திரப்படுத்துற பிசாசே, உனக்கு விரோதமாக வருகிறேன், அவங்களை விட்டு போ. அவர்கள் ஊழியத்தின் மேல கவனத்தை வைக்கட்டும். அவங்களை சக்தியை இழக்க கூடாது, வீணாக்க கூடாது, இயேசுவின் நாமத்தினாலே. அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பாப்பீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க இழந்த எல்லாம் உங்களுக்கு திரும்ப 7 மடங்கு வரும். பிசாசு எதெல்லாம் உடைச்சானோ அது திரும்ப வருது.
அதிகாரம், உங்களுக்கு இருந்த அதிகாரம் அது திரும்ப வருகிறது. மகிமை உங்களுக்கு இருந்துச்சே அது திரும்ப வருகிறது. போங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எந்த மண்ணியாமையும் வச்சுக்காதீங்க. உங்க இருதயத்தை இனிமையா வச்சுக்கோங்க.